ஊட்டியில படகுலம் பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. Thiru Stalin ji, Dr. Ajay Kumar ji, Selva Perun Thagai ji, our candidates, Ganapati Rajkumar ji, Ishwar Swami ji, and Jyotimani ji, leaders of the India Alliance sitting on the stage, my dear Tamil brothers and sisters, friends from the media. மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, திரு அஜய்குமார் அவர்களே, திரு செல்வ பெருந்தகை அவர்களே, வேட்பாளர்கள் கணபதி ராஜ்குமார் அவர்களே, ஈஸ்வரசாமி அவர்களே, ஜோதிமணி அவர்களே, இந்தியா கூட்டணியினுடைய முன்னணி தலைவர்களே, என் தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். I love coming to Tamil Nadu. The moment I land in Tamil Nadu, my mood improves. நான் தமிழக மக்களை மிகவும் அன்புடன் நேசிக்கின்றேன். And I love Tamil Nadu for many, many reasons. For me, the people of this state, your language, your history, they are a guide. They show me and give me direction. நான் தமிழக மக்களை நேசிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. உங்களுடைய மொழி, உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய வரலாறு, இவைகளெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது. The affection and love all people of Tamil Nadu give me helps me in my work and inspires me. உங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள், உங்கள் வரலாறு எல்லாம் என்னை பெரிய அளவிலே மனதிலே நிலைத்து நிற்கின்றது. So it is always a pleasure for me to come here and speak to you. Mike? உங்களுக்கு முன்னால் இப்பொழுது நான் சில முக்கியமானவற்றை சொல்ல இருக்கின்றேன். Today, there is an ideological war taking place in India. Why don't you come? இன்றைக்கு ஒரு பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. It's windy, so it's difficult to translate. You translate that. ஒரு மிகப்பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. Because soon a storm is going to come in India and this Narendra Modi is going to be ejected from the government. நரேந்திர மோடி அவருடைய அரசு போக வேண்டிய நேரம் இது. I say Narendra Modi, but actually it is Adani government. It should be called the Adani government, not the Narendra Modi government. இது நரேந்திர மோடியினுடைய அரசு அல்ல. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது அதானியினுடைய அரசு. Because anyway all the work is done for Adani. காரணம் நரேந்திர மோடி எல்லாவற்றையும் அதானிக்காகவே செய்து கொண்டிருக்கின்றார். Whenever he wants anything, whether it is an airport,
a port, highway, infrastructure, a mine, whenever he wants something, somehow the government of India just gives it to him. நேபாள் சாலைகள், துறைமுகம், அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் விமான நிலையம் போன்றவற்றை அவர் விரும்பினால் அதானிக்கு உடனே நரேந்திர மோடி அவர்கள் தந்து விடுகின்றார். He wanted the Bombay airport. The owners of the Bombay airport got a CBI inquiry, and a few weeks later they handed the airport over to Mr. Adani, and the CBI inquiry disappeared. பம்பாய் ஏர்போர்ட் விமான நிலையம் ஒருவர் கையில் இருந்தது. அதை அதானி விரும்பினார். சில மாதங்களுக்குள் அவர் அதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. So anything he wants, he just gets. அவர் எதை விரும்பினாலும் உடனடியாக எளிதாகவே பெற்றுக்கொண்டார். I gave a speech in Parliament about how Mr. Adani is handed every single business in India, and immediately the government reacted against me. நான் நாடாளுமன்றத்திலே அதானி எப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்திலே சலுகைகள் பெறுகிறார் என்று பேசிய உடனேயே என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. They took away my Lok Sabha membership. Within a few weeks, I was thrown out of the Lok Sabha. என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை பறித்து சில வாரங்களிலேயே என்னை வெளியே தூக்கி எறிந்தார்கள். It was strange. The moment I raised the Adani issue, immediately they took away my membership and my house. நான் அதானியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்த உடனேயே என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை மட்டுமல்ல, நான் குடியிருந்த வீட்டையும் பறித்தார்கள். I was quite happy that they took my house. I didn't want their house. நான் உள்ளபடியே அந்த வீட்டை எடுத்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு அது தேவையில்லை. There are millions of houses that I have in India in the hearts of my people. எனக்கு இந்தியாவிலே லட்சக்கணக்கான வீடுகள் உங்களுடைய இதயங்களில் இருக்கின்றது. Millions of people in Tamil Nadu will open the door of their house for me. லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் எனக்காக தங்கள் வீட்டு கதவை திறந்து வைப்பார்கள். Because I don't have a political relationship with you. I have a loving family relationship with you. எனக்கும் உங்களுக்கும் அரசியல் ரீதியான உறவு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் குடும்ப ரீதியான நெருக்கமான உறவு. You are very wise people. You are an ancient civilization. You know how to recognize people very quickly. நீங்கள் மிகவும் புத்திசாலிகள். உங்களுடைய நாகரிகம் ரொம்ப தொன்மையானது. யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். And you know that this man who has come, who's speaking to us, has real feeling in his heart for the people of Tamil Nadu. You can tell that. யார் வந்து நம்மிடம் உண்மையாக பேசுகிறார்கள் என்பதை கேட்கிற போதே நீங்கள் முடிவு செய்து விடுவீர்கள். See, you have a history here. உங்களுக்கென்று ஒரு தனியான வரலாறு இருக்கின்றது. I am speaking here, you cannot see, but the history is over here in front of me. உங்களுடைய வரலாறு நான் பேசுகிற போதே என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. Periyarji, Anadurai, Kamaraj, Kalagnar. பெரியார், அண்ணாதுரை, கலைஞர், காமராஜர். All these people, they emerge from the wisdom of the Tamil people. அவர்களெல்லாம் தங்களுடைய அறிவாற்றலின் மூலமாக மக்களுடைய மனதிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். And they are just not leaders. They are people who represent the soul of Tamil Nadu. அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உளப்பூர்வமான உணர்வை பிரதிபலித்த தலைவர்கள். And when they spoke, the whole world listened because they knew that these are not individuals speaking. This is the voice of the Tamil people speaking. அவர்கள் பேசியதை உலகமே கேட்டது. காரணம், அவர்கள் பேசியது உள்ளத்திலே இருந்து உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசியது எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது. And now the voice of the Tamil people is asking a few simple questions. இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய குரல்
சில மிக சாதாரண எளிமையான கேள்விகளை எழுப்புகின்றது. It is asking Narendra Modi, Mr. Adani and the RSS these questions. அது நரேந்திர மோடி அவர்களை, அதானி அவர்களை, RSS இந்த தொடர்ச்சியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். The first question is, why are you attacking our language, our history and our tradition? முதல் கேள்வி, எதற்காக எங்கள் வரலாற்றை, எங்கள் மொழியை, எங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள்? You come here and you say, I like dosas. நீங்கள் இங்கு வந்து எனக்கு தோசை பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள். And then you go back to Delhi and you say, one nation, one leader, one language. நீங்கள் டெல்லிக்கு திரும்பியவுடன் ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்று பேசுகிறீர்கள். Why one language? ஏன் ஒரே மொழி? Why not space for Tamil? Why not space for Bengali? Why not space for Kannada? ஏன் தமிழ் Why not மொழிக்கு, space for Manipuri? ஏன் தமிழ் மொழிக்கு, கன்னட மொழிக்கு, தெலுங்கு மொழிக்கு, மற்ற மொழிகளுக்கெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது? So you come here, you tell the people of Tamil Nadu you like dosa, and then you insult them, and you attack their culture, their history, their language. இங்கு வந்து தோசை பிடிக்கும் என்கிறீர்கள், ஆனால் இங்கிருந்து போனவுடன் இந்த கலாச்சாரத்தையும் இந்த மொழியையும் நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள். At the same time, you say you like dosa, and Tamil farmers are starving. Tamil youth are unemployed. You destroyed small and medium industry by carrying out demonetization and a flawed GST. For the first time in Indian history, farmers are paying tax. நீங்கள் தோசை பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள். இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜிஎஸ்டி என்பதை கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்கிறீர்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக மிக மோசமான நிலைமைகளை நாடு சந்தித்தது. Modi ji, you might like dosa, you might like vadas also, but that is not the issue here. உங்களுக்கு தோசை மட்டுமல்ல, வடை கூட பிடிக்கலாம், ஆனால் அதுவல்ல இப்போது பிரச்சனை. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. உங்களுக்கு தோசை பிடிக்குமா, வடை பிடிக்குமா என்பது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. We care. தமிழ் மொழியை பிடிக்குமா என்பதுதான் We கேள்வி. care whether you respect Tamil history. நாங்கள் தமிழுடைய வரலாற்றை மதிக்கிறோம். And we care about what you are doing for the future of this country and Tamil Nadu. நாங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். My brother Stalin, elder brother Stalin, I don't call any other politician brother, huh? என்னுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின், நான் வேறு யாரையும் இப்படி அழைப்பது இல்லை. He said that the biggest scam in the world is the electoral bond scam. அவர் இங்கே பேசுகிற போது சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது, அதுதான் தேர்தல் பத்திர ஊழல். He said BJP is running a washing machine. பிஜேபி என்கின்ற அந்த கட்சி ஒரு சலவை மிஷினை வைத்திருக்கின்றது. What was the system? I'll explain you the system. அது என்ன முறை என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். First, Mr. Modi says, I want to clean politics. முதலில் மோடி சொன்னார், நான் அரசியலை சுத்தப்படுத்த போகிறேன் என்று. Then he says, I am going to bring a new scheme called the electoral bond scheme, where whoever donates money will be anonymous. Nobody will know their name. பின்னர் இன்னொரு திட்டத்தை கொண்டு வருகிறார், தேர்தல் பத்திரம் என்பது. அந்த அடிப்படையில் யார் பணம் கொடுத்தாலும் அவர்கள் யார் என்று வெளியே தெரியாது. Doesn't matter how much money they give, nobody will know their name. அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பெயர், அவர்கள் யார் என்று யாருக்குமே தெரியாது. After a few years, the Supreme Court of India says this scheme is illegal. கொஞ்ச நாட்கள் கழித்து உச்சநீதிமன்றம் சொன்னது, இந்த திட்டம் என்பது சட்டவிரோதமானது என்று சொன்னது. Please release the names of all the people who gave money
to the BJP. உடனடியாக யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு பணம் கொடுத்தார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. For a few weeks the banks didn't release the names. கொஞ்ச நாட்கள் அந்த வங்கி எந்த விவரத்தையும் வெளியிட மறுத்துவிட்டது. Then the court said, please hurry up and release the names, and the names came out. பின்னர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னவுடன் அந்த பெயர்கள் வெளிவர ஆரம்பித்தன. Thousands of crores of rupees went straight to the BJP. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபியின் கணக்கிற்கு சென்றது. And then we started to look at the names and the dates when the money was given. அந்த பெயர்கள், கொடுத்த தேதி, எவ்வளவு பணம் என்று எல்லா தகவல்களும் வெளியாகின. And that's where Mr. Modi's genius became visible. அப்பொழுதுதான் திரு மோடி அவர்களை பற்றி வெட்ட வெளிச்சத்திற்கு எல்லாம் வந்தது. Company has a CBI inquiry, an ED inquiry, an income tax inquiry, and a few days later they pay money to the BJP. And then a few days after that the case is closed and the CBI inquiry is shut down. ஒரு கம்பெனி மீது சிபிஐ வழக்கு தொடுக்கிறது, அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்கிறது, வருமான வரித்துறை சோதனை செய்கிறது. உடனே அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து பிஜேபிக்கு தேர்தல் நிதி தருகின்றார்கள். அதற்கும் பின் கொஞ்ச நாள் கழித்து அந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுகின்றன. The Indian media of course doesn't say any of this because they are controlled by the same person who controls the government, Mr. Adani. இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறவர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். But this is normally called extortion. This is called extortion. இதுதான் சமூகத்திலே அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய அவலம். When you threaten somebody and then take money from them, this is called extortion. இப்படி யாரையாவது மிரட்டி வாங்குவதற்கு பெயர்தான் அச்சுறுத்தல் என்று சொல்லுவது. The second thing that became apparent was, again, if you looked at the dates, you found that in many cases a contract was given to a businessman, and then a few weeks later suddenly that businessman gave money to the BJP. திடீரென்று ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை கொடுக்கிறார்கள். கொடுத்த கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் பிஜேபிக்கு தேர்தல் நிதி தருகின்றார்கள். Meaning, for the largest contracts in the country, thousands of crores, highways, mines, these businessmen were giving a cut to the BJP. மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு சுரங்கங்களை, சாலைகளை கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அவர்கள் வாரி வாரி வழங்கினார்கள். This is the single biggest act of corruption done by anybody in the world. இந்த உலகத்திலேயே இவர்கள் செய்த ஊழலில் இது ஒரு சிறு பகுதிதான். And Mr. Narendra Modi calls it cleaning politics. ஆனால் நரேந்திர மோடி தன்னை சுத்தமான அரசியல்வாதி என்று அழைத்துக் கொள்கிறார். Yes, and my brother calls it the washing machine. அதைத்தான் என்னுடைய அண்ணன் சொல்கிறார், அவர் சலவை மிஷின் வைத்திருக்கிறார் என்று. And nothing has been done for the poor people of India. அவர் எதையுமே உருப்படியாக செய்தது இல்லை. Highest rate of unemployment in the last 40 years. Highest rate of unemployment in the last 45 years. வேலையில்லா திண்டாட்டம் கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. 83% of the unemployed are youth. 83 விழுக்காடு வேலை இல்லாதவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள். India today is more unequal than it was under the British. இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்ததை விட மோசமான நிலையில் இருக்கிறது. And 22 Indian people, 22 of India's richest people have as much money as 70 crore citizens have. 22 பகுதி மக்கள் 70 கோடி மக்களுடைய பணத்தை அவர்களே சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். 30 farmers kill themselves every single day.
30 விவசாயிகள் ஒரே நாளிலே தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள். And Narendra Modi gave 16 lakh crores or 24 years of Manrega money to 20-25 businessmen by waiving their loans. 16 லட்சம் கோடி மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தருவதை சில பெரிய பணக்காரர்களுக்கு வாரி வழங்கினார் நரேந்திர மோடி. So what is the India Alliance going to do in response to what Modi and Adani have done? இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி இந்த நரேந்திர மோடி அதானி கூட்டணிக்கு என்ன செய்ய போகிறது? The first thing we are going to do is address the issue of unemployment in the country. முதல் கட்டமாக நாங்கள் செய்ய போவது வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையை வேகமாக There are 30 lakh vacant government jobs. We are going to hand those jobs to the youth of this country. 30 லட்சம் பணியிடங்கள் இந்த நாட்டிலே காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக அந்த பணியிடங்களை நிரப்புவோம். Rich families send their children to do apprenticeships. They get trained, they get paid, and they go and work in private companies. இளைஞர்கள் தனியார் நிறுவனத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அங்கே அவர்கள் அப்ரண்டிஸ்ஷிப் என்ற பயிற்சி பெறுவார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஊக்கத்தொகை தரப்படும். But poor people cannot send their children to get an apprenticeship. ஆனால் ஏழை மக்களால் அந்த அப்ரண்டிஸ் பண்ணுவதற்கு முடியாத சூழல். An apprenticeship is a stepping stone into employment. It is the first step of employment. இந்த பயிற்சி என்று சொல்லுகின்ற அப்ரண்டிஸ்ஷிப் என்பது வேலை பெறுவதற்கான முதல் கட்டம். So we are going to pass a historic right to apprenticeship law for all Indian youngsters. நாங்கள் சரித்திர சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம். அப்ரண்டிஸ்ஷிப் சட்டம் என்ற ஒன்று. Just like we passed the guaranteed work scheme, we are going to pass a guaranteed apprenticeship scheme. Any graduate, any diploma holder can ask the government of India for an apprenticeship, and he will be given an apprenticeship in the private sector, in the public sector, in government offices, and he will be paid ₹1 lakh for a year of work and training. வேலைவாய்ப்பு உறுதி சட்டம், அப்ரண்டிஸ்ஷிப் உறுதி சட்டம் கொண்டு வரப்போகின்றோம். டிப்ளமா படித்தவர்களோ பட்டதாரிகளோ யாராக இருந்தாலும் எங்களை உடனே அணுகலாம். அப்ரண்டிஸ்ஷிப் வேண்டும் என்று அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ₹1 லட்சம் அவர்களுக்கு தரப்படும். I am aware, as most people are, that Tamil youngsters and families have a problem with NEET. எனக்கு நன்றாகவே தெரியும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீட் தேர்வு. How Tamil people are educated, what exams they take, is the business of the people of Tamil Nadu. தமிழ் மாணவர்கள் எப்படியெல்லாம் கல்வி கற்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். We will ensure that you decide whether you want to take NEET or you don't want to take NEET. We will leave it to the people of Tamil Nadu. We will leave it to the wisdom of the people of Tamil Nadu. எங்களுடைய புதிய திட்டம் என்பது நீட் என்பது உங்களுக்கு தேவையா இல்லையா என்பதை தமிழ்நாட்டினுடைய வசத்திலேயே விட்டுவிடப் போகின்றோம். I saw Tamil farmers protesting in Jantar Mantar in Delhi. தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து போராடியதை நான் நேரடியாக கண்டேன். I went and stood there. I spoke to them, and I want to tell all Tamil farmers that we are going to guarantee you a legal minimum support price for your produce. நான் அங்கு சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து பேசினேன். இப்பொழுது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நான் தருகின்ற உத்தரவாதம், குறைந்தபட்ச ஆதார விலை நிச்சயமாக எங்கள் அரசு தரும். People who sell other products get a fair price for their products. I don't see why farmers cannot get a fair price for their products. நியாயமான விலை அவருடைய உற்பத்தி பொருளுக்கு விவசாயிகளுக்கு நாங்கள் கட்டாயமாக தருவோம். So we are going to give them a legal minimum support price.
சட்ட ரீதியாக அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிச்சயமாக தருவோம். Mr. Modi forgave 16 lakh crores of bank loans to India's richest individuals. மோடி அவர்கள் 16 லட்சம் கோடி ரூபாயை தனிப்பட்ட பெரிய முதலாளிகளுக்கு வங்கியிலிருந்து வாரி வழங்கினார். We are going to waive farmers' loans like we did the last time we were in government. மோடி பெரிய பணக்காரருடைய பணத்திற்கு நிவாரணம் தந்தார். ஆனால் நாங்கள் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம். Women are the backbone of any society and they look after and protect the next generation. அடுத்த தலைமுறை போராடுவதற்கு முன்னால் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். The India Alliance government that comes to power in 2024 is going to take a revolutionary and historic action never before taken in any country the size of India. வரலாற்று சிறப்புமிக்க இந்த 2024இல் எங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வரலாற்று சிறப்புமிக்க எல்லோருடைய மனதிலே நிற்கக்கூடிய மிகப்பெரிய சட்டங்களையும் திட்டங்களையும் நாங்கள் இதுவரை உலகத்திலே இல்லாத அளவிற்கு கொண்டு வர திட்டமிட்டு இருக்கின்றோம். Narendra Modi and the Adani policies have created two Indias. One India of billionaires and the other India of poor people. நரேந்திர மோடி அதானி கூட்டணி என்பது இந்தியாவில் இரண்டு பிரிவு மக்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இன்னொன்று ஏழைகள். We have decided that we are going to end poverty in this country. நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், இந்த நாட்டில் வறுமையை முற்றிலுமாக நாங்கள் இல்லாமல் செய்து விடுவோம். Every single family, every single Indian family below the poverty line, in every single family we are going to choose one woman and we are going to put 1 lakh rupees into her bank account every year. 8,500 rupees a month, 1 lakh rupees a year, and it is going to happen until that family is out of poverty. If it is not out of poverty, they will keep getting that 1 lakh rupees a year, 8,500 rupees a month. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்து அதில் யாராவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதம் 8,500 ரூபாய் என்று ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவோம். வறுமை அவர்களை விட்டு போகிற வரை இந்த 1 லட்சம் ரூபாய் நாங்கள் தந்து கொண்டே இருப்போம். And we are going to double the wages of Asha and Anganwadi workers. ஆஷா அங்கன்வாடி ஊழியர்களுக்கு நாங்கள் சம்பளத்தை இரட்டிப்பாக மாற்றி தருவோம். As far as social justice is concerned, Stalin made our position very clear. சமூக நீதியை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கின்றார். There has been an artificial barrier of 50% that has been placed on reservation. We are going to remove that barrier. ஒரு செயற்கையான தடை இருக்கிறது. இடஒதுக்கீடு என்பதற்கு 50 விழுக்காடு உச்சவரம்பு இருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த உச்சவரம்பை நீக்குவோம். And we are going to carry out a national caste census and an economic and asset survey of the country so we know the actual condition of social justice in India today. இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி பொருளாதார நிலையை எடுப்போம். சமூக நீதி என்பதை நிலைநாட்ட நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம். These are just some of the policies that the India Alliance is going to implement. நாங்கள் செய்ய இருப்பதில் மிகச் சில கொள்கைகளை தான் உங்கள் முன்னால் இப்போது நான் சொல்லி இருக்கின்றேன். I would like to end by saying this is now an ideological battle. This is no longer a normal election. இது சாதாரணமான தேர்தல் அல்ல, இது ஒரு தத்துவ போர். The rights of the Tamil people, the rights of all the people of our country, their histories, their languages, their way of life is protected by the Constitution of India. இந்த நாட்டு மக்களுடைய வரலாறு, மொழி, அவர்களுடைய உரிமைகள் அத்தனையும்
அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக எங்களால் பாதுகாத்து தரப்படும். The Constitution is not an ordinary book. It is the soul. It is the voice of India's people. அரசியல் சட்டம் என்பது ஒரு புத்தகம் அல்ல, அது இந்திய நாட்டு மக்களுடைய ஆத்மா. And that soul and that voice is being attacked by the Prime Minister and by the RSS. அந்த மிக உயர்ந்த அரசியல் சட்டத்தினுடைய ஆத்மா நரேந்திர மோடி அவர்களாலும் RSS அவர்களாலும் குறிவைத்து தாக்கப்படுகின்றது. India's institutions belong to all its people. They do not belong to an organization. They do not belong to the RSS. இந்தியா என்பது மக்களுக்கான நாடே தவிர அது RSS என்ற ஒரு அமைப்பிற்கு சொந்தமானது அல்ல. Today, most vice chancellors who are defining the way we educate our children come from the RSS. இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற துணைவேந்தர்கள் RSS என்னுடைய தத்துவ அடிப்படையில் மாணவர்கள் என்ன கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். The bureaucratic system, the election commission, the legal system are all being infiltrated by the RSS, and the RSS is placing their people in all these institutions. இந்த நாட்டில் இருக்கிற அதிகார வர்க்கம், சட்டத்துறை, தேர்தல் ஆணையம் போன்றவற்றையெல்லாம் RSS என்னுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. This is an attack on the very idea of our nation. இது நம்முடைய அடிப்படை நாட்டினுடைய கோட்பாட்டையே தாக்குவதாக இருக்கின்றது. It is an attack on the union of India. இது இந்திய நாட்டின் ஒன்றியத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல். The BJP has clearly said that they are going to change the constitution if they win the election. பிஜேபி உறுதியாக இருக்கிறது அரசியல் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு. And as I've already told you, they are systematically attacking the democratic structure. They're systematically attacking democracy. Using the agencies, using intimidation, using the CBI, ED, income tax department. அவர்கள் சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமானத்துறையை வைத்து திட்டமிட்டு இது மாதிரி அமைப்புகளின் மீது தாக்குதல் தொடுக்கின்றார்கள். These agencies are not the personal property of the Prime Minister. இந்த நாடு என்பது பிரதம மந்திரியினுடைய சொந்த உரிமை சொத்து அல்ல. These agencies belong to India. They belong to the people of the states of India. They belong to the people of Tamil Nadu. இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சொந்தமான நாடு இது. And the Prime Minister has no right to treat the agencies the way he does, as if they're his personal property. பிரதம அமைச்சருக்கு இது மாதிரி துறைகளை அவர் விருப்பத்திற்கு தகுந்தாற் போல் பயன்படுத்திக் கொள்வதற்கு எந்த விதமான யோகியதையும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. So it is a fight between those who want to protect the constitution, those who want to protect democracy in this country, and those who are attacking it. அரசியல் சட்டத்தை பாதுகாக்க நினைக்கிறவர்கள், இந்த நாட்டினுடைய சொந்த தன்மைகளை பாதுகாக்க நினைக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த பெரிய முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். And I can assure you that those protecting the constitution, those protecting democracy, the India Alliance is going to win the election. அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நான் அறுதியிட்டு கூறுகின்றேன். I'd like to thank all of you for coming here this evening. There are 3 of our candidates, 2 of them from the DMK, Jyotimani from the Congress party. Please do support them and make sure they win with a thumping majority. Thank you very much. Nandri. நீங்கள் இங்கு வந்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். 2 திமுக வேட்பாளர்களும் ஒரு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிற்கிறார். அவர்களுக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.